எல்லாருக்கும் வணக்கம். Um, I'm thinking if I should be speaking in English or Tamil. தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. நான் தமிழில் பேசணுமோ இங்கிலீஷில் பேசணுமோ தெரியாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக I've been wishing for. So thanks to Shanmuga Priyan sir, because he made it possible with a very nice character, a very beautiful character. நான் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்றேன். ராதா வந்து like I've played Radha is like half of my heart. I just enjoyed playing Radha. Also a very big thanks to Sean sir, because everybody who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying it's all possible just because of the music. The music, every time they hear, adoda oru love is increasing. So thanks to Sean sir, because my character and the song nala and the character oda oru enna solradhu ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்ல தான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டன் லைன்ஸ். Also thanks to our producer sir and all my co-actors, because we had shoot in Gopichetipalayam, and then we were all like ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், ப்ரொடக்ஷன், என்ன சொல்றது, ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம் ஷூட்டிங்ல. Also now thanks to Vikram Prabhu sir, he's been very supporting throughout the film. He's been very, I was actually kind of scared to be acting beside all of them, but then ரொம்ப நல்லா இருந்தோம். ஆல்சோ தேங்க்ஸ் டு சுஷ். ஷீஸ் பின் அ வெரி கிரேட் கோ ஆக்டர். ஐ am a big fan of her now. Yeah, thanks to everybody. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. எல்லாரும் வெளியில் வந்து சொல்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி, ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்கள் வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர், அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன், எப்படி இது பண்ணுறது, எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் most of the inputs Shanmuga sir கொடுத்ததுல தான் I think I could do something like that. So thank you so much sir for giving me this opportunity and believing in me that I could do something like this. And adukapro I think definitely Meenakshi, after seeing your performance, I was like, I totally forgot that you are my sister, and like you were part of the movie. I was transported to that world instantly. So it was a wonderful performance to watch. And adukapro I think the two constants in the movie, enna solradhu, oru engeyume ungala let down pannama எல்லா இடத்துலையும் ஐ திங்க் தேவ் கிவன் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல. ஐ திங்க் அருள்தாஸ் சார் அப்புறம் முருகானந்தம் சார், உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஐ திங்க் மை ஹோல் ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா, ஓகே எங்கள் வீட்லையும் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம், and who always says ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் யூ ஷுட் நாட் பி சூஸிங் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹி ஆல்சோ பிலீவ்ஸ் தட் ஒரு ஆக்டருக்கு ஷி ஷுட் ஹாவ் லைக் அ லைப்ரரி ஆஃப் ஒர்க் அரவுண்ட் ஹர். அண்ட் அப்படி அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ்
லைக் வெரி இன்னோசென்ட்டா நீங்க பண்றது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார். ஸோ அந்த இதுல ஐ ஜஸ்ட் லவ்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி மச் இன் த மூவி. அண்ட் அண்ட் ஐ திங்க் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது எவ்ரிபடி தெர் வர் சர்டன் ஏரியாஸ் அதில் எல்லாருமே தே ஹேட் அ பிக் ஸ்மைல் ஆன் தேர் ஃபேஸ். அது எந்தெந்த இடத்துலனா எப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போதான். ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் எவ்ரி ஒன்ஸ் பிரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இப்போ மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும். பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்றது, ஒரு சில ஏஜ்ல தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்ல இப்படி நடக்குது அதை கேட்டுட்டு நாங்கள் வி ரியாக்ட் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே உங்கள் லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட். ஸோ ஆல் இன் ஆல் இந்த என்டையர் டீமுக்கு இந்த மூவி பண்ண ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் தீரத் சார். அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். இஃப் யூ லைக் ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி. தேங்க்யூ.